தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற சூரிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் யோகீஸ்வரர் ஸ்ரீ யாக்ஞவல்க்யரது திவ்ய சரித்திரத்தில் வைஷம்பாயனரும் ஜனகராஜனும் குறித்து நாம் முதலில் பேச விழைகிறோம். வைஷம்பாயனர் ஸ்ரீ யாக்ஞவல்க்யரது மகிமையை கண்டு பொறாமை கொண்டார். சானந்தரால் தனது தோஷம் நீக்கப்பட்டமை உணர்ந்திருந்தும் அதனை மறைக்க விரும்பினார். பிற சிஷ்யர்களை அழைத்து சிற்சில விரதங்களை அனுஷ்டிக்க செய்தார். அவற்றால் தமது தோஷம் நிவர்த்தியாயிற்று என்பதாக பிரசித்தியை உண்டு பண்ணினார். அந்த சிஷ்யர்களுக்கு சரகர்கள் என்ற புகழ் பெயரையும் அளித்தார். அது முதல் வைஷம்பாயனருக்கு சானந்தரிடத்தில் அசூயை மேலிடத் தொடங்கியது. மித்திலா நகரத்து அரசனது ஆளுகையின் கீழ் வசிக்கின்றோம். அந்த அரசன் மிக்க பராக்கிரமம் உள்ளவன், சிறந்த முறையில் அறத்தை பேணுபவன். அவனுடைய பெருமையால் நமது ஆசிரமத்திலே சிங்கம், புலி முதலிய துஷ்ட மிருகங்கள் நமக்கு கேடு செய்யாமல் இருக்கின்றன. அதனால் நாம் சுகமாக வாழ்ந்து வருகிறோம். ஆதலின் நீங்கள் நாள் ஒன்றுக்கு ஒவ்வொருவராக ஒரு முறை படுத்திக் கொண்டு அந்த அரசனது அந்தப்புறத்திற்கு சென்று மந்திராட்சதை கொடுத்து அரசனை ஆசீர்வாதம் செய்து வாருங்கள் என்று அரசனின் வேண்டுகோளின்படி கட்டளையிட்டார். ஆசிரியருடைய கட்டளைப்படியே சிஷ்யர்கள் முறையாக ஜனக மகாராஜனுடைய அரண்மனை சென்று மந்திராட்சதை கொடுத்து அரசன் முதலியவர்களை ஆசீர்வாதம் செய்து வந்தார்கள். அம்முறையில் சானந்தரது முறை நாள் வந்தது. யாக்ஞவல்க்யராகிய சானந்தர் அன்றைய தினம் ஆச்சாரியரது கட்டளையை நிறைவேற்ற வேண்டி ஜனக மகாராஜனுடைய அரண்மனை நோக்கி புறப்பட்டார். உமக்கு சிஷ்யராக ஆகப் போகிற யாக்ஞவல்க்யர் எங்கள் அரசனை அனுகிரகம் பண்ண வருகிறார் என்பதை சூரிய பகவானிடம் தெரிவிக்க கருதினவோ என்று கண்டோர் நினைக்குமாறு வானம் அளாவி உயர்ந்திருக்கின்ற பிரகார சுவர்களை கடந்தார். அரசனுடைய மாளிகைக்கு சென்றார். பார்ப்பவர்களின் மனங்களை கவரக்கூடிய அழகிய சபா மண்டபத்தில் நுழைந்தார். அரசன் அப்பொழுது அவ்விடத்தில் இல்லை. அரசன் இல்லாது இருப்பதைக் கண்ட யாக்ஞவல்க்யர் அவனது வருகையை எதிர்பார்த்து காத்திராமல் மந்திராட்சதைகளை அவ்விடத்திலேயே இறைத்துவிட்டு வந்த வழியே சென்றார். அந்த மந்திராட்சதைகளின் சம்பந்தத்தால் அங்குள்ள தூண்கள் தளிர்த்தன, சில புஷ்பித்தன. இங்கனமாக சற்று நேரத்திற்குள் அரசன் சபா மண்டபத்தை அடைந்தான். தளிர்த்து புஷ்பித்திருக்கும் ஸ்தம்பங்களை கண்டான். ஆச்சரியப்பட்டான். அங்கிருந்தவர்கள் முகமாக நடந்த செய்திகளை தெரிந்து கொண்டான். இன்று மந்திராட்சதைகளை கொடுப்பதற்கு வந்த மகரிஷியையே எந்நாளும் அனுப்ப வேண்டும் என்று தூதுவர்கள் மூலமாக சொல்லி அனுப்பினான். சேவகனும் வைஷம்பாயனரிடம் வந்து அரசனது வேண்டுகோளை வணக்கமாக தெரிவித்தான். தொடர்வது வைஷம்பாயனருடைய கட்டளையும் மறுப்பும் குறித்ததாகும். அரசனது ஆணையை கேட்ட வைஷம்பாயனர் யாக்ஞவல்க்யரை நோக்கி, பிரம்மராதரின் புண்ணிய ராசியே, சுனந்தைக்கு ஆனந்தத்தை கொடுப்பவனே, என்னுடைய சிஷ்யர்களுள் சிறந்தவனே, சானந்த, உனது மந்திராட்சதையால் தூண்களும் புஷ்பித்தமையால் அரசன் மிக்க கௌரவ புத்தியுடன் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் மந்திர அக்ஷதைகளை கொடுப்பதற்கு உன்னையே அனுப்புமாறு பிரார்த்திக்கிறான். நாம் அவரது தேசத்தில் வசிப்பதால் அவரது இஷ்டப்படி நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அரசனானவன் திக்பாலர்களுடைய அம்சமாகவும் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் சிறப்பிக்கப்படுகிறான். அவனுடைய கட்டளையை மீறலாகாது. ஆதலின் இனிமேல் நீயே ஒவ்வொரு நாளும் அரண்மனைக்கு சென்று
அரசனை ஆசீர்வாதம் செய்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். உடனே சானந்தர் வைஷம்பாயனரை நோக்கி, பகவன், ஜனக மகாராஜனை அனுகிரகிப்பதற்கு நாள் ஒன்றுக்கு ஒவ்வொருவராக சென்று வர வேண்டும் என்று முன்னம் கட்டளையிட்ட தாங்களே மீண்டும் இப்படி உத்தரவிடுவது சரியா? க்ஷத்ரியனாகிய ஜனகன் பிராமணனாகிய என்னை அவமதித்தான். அரசனால் கொடுக்கப்படும் தட்சணையில் எனக்கு ஆசை இல்லை. கௌபீன சாதனமே எனக்கு போதுமானது. அரசனுடைய தட்சிணை முதலியவைகளுக்காக அரசன் சொல்படி நாம் நடப்பது சரியா? விருத்தவியாசர் முதலியவர்கள் நம்மை நிந்திக்க மாட்டார்களா? நம்மால் அபியசிக்கப்பட்ட வேதாந்த வித்யை வீணாகுமே. பணத்திற்கு ஆசைப்பட்டு வைஷம்பாயனர் தமது சிஷ்யனை ஜனகரிடம் அனுப்புகிறார் என்ற அப்பவாதம் தங்களுக்கு உண்டாகாதா? ஆகையால் அரசனுடைய தயவிற்காக வைராகியம் முதலியவைகளை விட்டு பணத்தாசை கொண்டு என்னையே அனுப்புவது சரியல்ல என்று பலர் கேட்டிருக்க மறுமொழி கூறினார். தொடரும் நிகழ்வு வைஷம்பாயனர் வேதத்தை திருப்பிக் கொடுக்கும்படி கேட்ட நிகழ்வாகும். அதனை கேட்டதும் வைஷம்பாயனருடைய கண்கள் சிவந்தன, மனம் புழுங்கியது, கோபம் பொங்கியது. சானந்தரை நோக்கி, தன்னை பண்டிதனாக கருதி கர்வம் கொண்டவனே, ஏன் இம்மாதிரி என்னை அவமதிக்கிறாய்? உன்னை போன்ற சிஷ்யனை இதுவரையில் நான் பார்த்ததில்லை. குருவின் உத்தரவை மீறுவதையே குருதட்சணையாக கொடுக்க விரும்புகின்றாயா? நன்றாயிருக்கிறது உனது அடக்கமுடைமை. உனக்கு உபதேசம் செய்த எனது ஆச்சாரிய தன்மையை நிந்திக்க வேண்டும். உன்னுடைய குணங்களை மற்ற சிஷ்யர்கள் கற்றுக்கொள்ளலாகாது. என்னிடம் அத்தியனம் செய்த வேதத்தை கொடுத்துவிட்டு இவ்விடமிருந்து செல்வாயாக என்று கூறினார். தொடரும் நிகழ்வு ஸ்ரீ யாக்ஞவல்கியர் வேதத்தை கொடுத்த நிகழ்வாகும். ஆச்சாரியர் இவ்வாறு கூறவே சானந்தர் மனவருத்தமுற்று, ஆச்சாரியரது கட்டளைப்படி செய்வதே உசிதமானது. அன்றிலும் நற்குணம் இல்லாதவரிடம் அத்தியனம் செய்வது உசிதமற்றது என்று எண்ணிக்கொண்டார். தனது யோக பலத்தால் அத்தியனம் செய்த முனிவர்களின் வேதத்தையும் ஆக்கர்ஷித்து கக்கிவிட்டார். இவை அனைத்தையும் நேரில் பார்த்து கொண்டிருந்த சேவகன் நடந்தபடி அரசனிடத்திலே தெரிவித்தான். அரசன் முதலானோர் ஆச்சரியமுற்றனர். முன்னொரு காலத்தில் யாக்ஞவல்கியர் சாக்கல்யர் என்பவரிடம் ரிக்வேதம் அத்தியனம் செய்து கொண்டிருந்தார். அவரது ஆசிரமத்திற்கு அருகிலேயே சுப்ரியன் என்ற சூரிய வம்சத்து அரசன் ஒருவன் வந்து விரதம் காரணமாக சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தான். தங்கியிருந்த அவன் சாக்கல்யரை நோக்கி, நான் இங்கே இருக்கும் வரையில் எனக்கு புரோகிதராக இருந்து பௌஷ்டிக சாந்தியை பிரதிதினமும் செய்வித்து அனுகிரகித்து அருளல் வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அதற்கு உடன்பட்ட சாக்கல்யர் தம்முடைய சிஷ்யர்களை அழைத்து நாள் ஒன்றுக்கு ஒவ்வொருவராக அந்த அரசனது அந்தப்புரத்திற்கு அனுப்பி வைத்தார். சிஷ்யர்களும் தங்களது முறைப்படி சென்று ஹோமம் முதலியவற்றை செய்து அரசனை ஆசீர்வதித்து வந்தார்கள். அம்முறையில் யாக்ஞவல்கியரது நாள் வந்தது. அன்றைய தினம் யாக்ஞவல்கியர் முறைப்படி சென்று விதிப்படி செய்ய வேண்டியவற்றை செய்து மந்திர தீர்த்தத்தையும் அக்ஷதைகளையும் எடுத்துக்கொண்டு அரசனை எதிர்பார்த்து நின்றார். அரசன் சிறிது அலட்சிய குறிப்புடன், நான் அசுத்தனாக இருக்கிறேன், இந்த ஸ்தம்பத்தில் ஜலத்தை கொட்டும், அக்ஷதைகளை இறையும் என்று சொன்னான். கேட்ட யாக்ஞவல்கியர் கோபம் கொண்டு மந்திர தீர்த்தத்தை ஸ்தம்பத்தின் மீது கொட்டி மந்திர அக்ஷதைகளை இறைத்தார். உடனே அந்த ஸ்தம்பம் பூத்து காய்த்து பழுத்தது. அதை கண்ட அரசன் பயம் கொண்டு முனிவரை வணங்கி தனது பிழையை பொறுத்து அருளுமாறு வேண்டிக் கொண்டதுடன் மீண்டும் ஒரு முறை கிரமப்படி ஜப ஹோமாதிகளை செய்து மந்திர தீர்த்தத்தால் தன்னை அபிஷேகம் செய்வித்து அனுகிரகிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். முனிவர் அரசனை நோக்கி, மன்னவர், நான் ஒரு முறை மட்டுமே இம்மாதிரியான ஹோமாதிகளை செய்யலாம், மறுமுறை செய்யலாகாது என்பது
பிரம்மதேவரது கட்டளையாகும் என்று சொல்லி அரசனது வேண்டுகோளுக்கு இணங்காமல் ஆச்சாரியரது ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார். அரசனும் சாக்கல்யரது ஆசிரமத்திற்கு வந்து நடந்தவற்றை சொல்லியதுடன் யாக்ஞவல்கியரை பிரதிதினமும் அனுப்பி வர வேண்டும், வேண்டிய பொருள்களையும் அளிப்பேன் என்றும் கூறினான். மன்றாடி கேட்டுக்கொண்டான். உடனே அரசனது வேண்டுகோளுக்கு இணங்கிய சாக்கல்யர் யாக்ஞவல்கியரை நோக்கி, குழந்தாய், எனது வார்த்தையை தட்டாதே, அரசனது விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பாயாக என்று பலவாறாக கூறினார். எவ்வளவு கூறியும் யாக்ஞவல்கியர் அரசனது அரண்மனைக்கு செல்ல சம்மதிக்கவில்லை. இதை கேட்ட சாக்கல்யர் மிக்க கோபம் கொண்டு, சானந்த, நீ குருவாகிய என்னுடைய கட்டளையை மீறுவதால் இனி நீ என்னிடம் இருத்தலாகாது, வெளியில் சென்றுவிடு என்று கட்டளையிட்டார். அவ்வாறே யாக்ஞவல்கியர் அவ்விடத்தை விட்டு அகன்றார். சூரியனை உபாசித்து அவரிடத்திலிருந்து சௌர சுக்தங்கள் முதலிய பலவற்றையும் அத்தியனம் செய்தார். பின்பு இவருடைய மகிமையைக் கண்டு சாக்கல்யர் சௌர சுக்தங்களை உபதேசிப்பதே தமக்கு குருதட்சணையாகும் என்று வேண்டிக்கொள்ள யாக்ஞவல்கியர் தம்மால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 12 ஆதித்ய பிம்பங்களுக்கு எதிரில் சாக்கல்யருக்கு சௌர சுக்தங்களை உபதேசித்தார். இவற்றை நேரில் பார்த்து கொண்டிருந்த மகரிஷிகள் அனைவரும் அபூர்வமான அந்த சுக்தங்களை கேட்டு ஆச்சரியமடைந்தனர். யாக்ஞவல்கியரை நோக்கி, அந்தணரில் சிறந்தவரே, உமது சிறந்த செய்கையைக் கண்டு நாங்கள் பெருமகிழ்வுறுகிறோம். உமது மகிமை வியக்கத்தக்கதாக உள்ளது. உமக்கு எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வரமிருந்தால் கேளும், தவறாது கொடுப்போம் என்று கூறினர். இவ்வாறு முனிவர்கள் கூறியதை கேட்ட யாக்ஞவல்கியர், பெரியோர்களே, தவசிரேஷ்டர்களே, தாங்கள் கருணை கூர்ந்து வரம் கொடுப்பதாயின் அடியேன் ஒன்றை வேண்டிக் கொள்கிறேன். அது என்னவென்றால், இந்த 12 சூரிய பிம்பங்களுக்கு எதிரிலே நின்று இப்பொழுது என்னால் கூறப்பட்ட அந்த சுக்தங்களை படிக்கிறவர்கள் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடல் வேண்டும். இந்த லிங்கமும் என் பெயரால் விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். உடனே அந்த மகரிஷிகள், கலியில் வேத அத்தியனம் அரிதாகிவிடும், பாவம் வளரும் என்பவற்றை அறிந்து ஜனங்களிடம் பரம கருணையுடன் நீர் கேட்டுக்கொண்டது உசிதமே. ஆதலின் நீர் கேட்டுக்கொண்ட அந்த 2 வரங்களையும் தந்தோம் என்று கூறியதுடன் வேறு பல இனிய மொழிகளையும் கூறி யாக்ஞவல்கியரை பலவாக துதித்து தத்தம் இடத்திற்கு சென்றனர். இந்த வரலாற்றை நாம் ஸ்காந்தத்தின் மூலமாக அறிகிறோம். நாளைய நிகழ்வில் தைத்திரியம் வந்தது குறித்தும் சானந்தரும் காயத்ரியும் குறித்தும் சானந்தர் சூரியனிடம் உபதேசம் பெற்றது குறித்தும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் வைஷம்பாயரும் ஜனக மகாராஜனும் குறித்தும் வைஷம்பாயனரின் கட்டளையும் யாக்ஞவல்கியரின் மறுப்பும் குறித்தும் வைஷம்பாயனர் வேதத்தை கொடுக்கும்படி கேட்டது குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் ஆதித்யனுடன் நாம் பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.